ஈரானும், அமெரிக்காவும் திரும்ப பயங்கரமா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எதற்காக அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி, ஹாய் நான் அன்பு. நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெறைய கன்டென்ட் அப்படிங்கிறது உலகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இப்ப ஏஐ வந்ததுக்கப்புறம் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கேற்ற போல புதிய புதிய தகவல உங்களுக்கு பிடிக்கும் விதத்துல கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்டென்ட்டா கொண்டு வந்து நம்ம சேனல் மூலியம் குடுக்க போறோம். அதேபோல உங்களுக்கு தங்கத்திலேருந்து அப்டேட் வேணுமா? அதேபோல இது போல போர் அப்டேட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது போல நெறைய விஷயங்கள நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு வீடியோவா குடுத்துட்டு இருக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். தினமும் ஒரு 10 நிமிஷம் ஒரு நல்ல கன்டென்ட் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன இன்ட்ரோ குடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அத நான் குடுத்துர்றேன். என்ன அப்டின்னா, நீங்க தான் ஈரான், நான் அமெரிக்கா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நமக்குள்ள போர் அப்படிங்கிறது நடக்குது. தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான்டா அப்படிங்கிற போல, நீங்க நல்லாவே தாங்குறீங்க. நீங்க ஈரான். ஸோ இவங்களுக்கு அதாவது எனக்கு அமெரிக்காவுக்கு பணம் செலவு பண்றதா இருக்கட்டும், இல்ல இந்த ஆயுதத்த உங்க மேல வச்சு தாக்குதல் நடத்துறதா இருக்கட்டும், இல்ல ஆயுதம் தயாரிக்கிறதா இருக்கட்டும், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எங்ககிட்ட அது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பணம் எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்கள பயங்கரமா தாக்குதல் நடத்துறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதற்கேற்ற போல பயங்கரமான தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்படுத்துறீங்க. இப்போ உங்களுக்கு சேதம் அடைஞ்சுச்சு அப்படின்னா, உங்களுக்கு அது நஷ்டம். ஆனா அமெரிக்காவுக்கு நஷ்டம் ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அது பெரிதளவுல நஷ்டம் கிடையாது. அவங்க சம்பாதிச்சுருவாங்க. எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஈரான சுத்தி இருக்கக்கூடிய இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் இருக்கு இல்லையா? அதுல மேக்ஸிமம் எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு நண்பர்களா தான் இருக்காங்க. யுஏஇயா இருக்கட்டும், சவுதி அரேபியாவா இருக்கட்டும், இல்ல குவைத்தா இருக்கட்டும், பக்ரைனா இருக்கட்டும். இங்க தான் பார்த்தீங்கன்னா ராணுவ தளங்கள் அமைச்சு ஈரான பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்துறாங்க அமெரிக்கா. இப்ப இங்க என்ன நடக்குது அப்டின்னா, இந்த நாடுகளுக்கே பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள அமெரிக்கா விக்கிது. இதனால பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது ஈட்ட முடியுது. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்களுக்கு பணம் வேணும் அப்டின்னா, இந்த போர் அப்படிங்கிறது முடிஞ்சுச்சு அப்டின்னா, இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன். ஈரான் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் டீல் அப்படிங்கிறது கண்டிப்பா போட்டுருவாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க போறாங்க. ஆனா, எனக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நான் அமெரிக்கா. இப்ப ஈரான் சைடு பார்த்தோம்னா, அவங்களுக்கு செலவாகக்கூடிய ஒவ்வொரு பணமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பெரிதா இருக்கும். ஏன்னா, நான் உங்களுக்கு பெருமளவுல பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். நீங்க ஆயிலும் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு எளிதா விக்க முடியாது அப்படிங்கிற போது இருக்கிறதுனால, உங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சியில பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு ஈரானுக்கு. இந்த சைடு அமெரிக்காவுக்கு பார்த்தோம்னா, அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்ல. "வா சண்டைக்கு வரியா? நான் தாக்குதல் நடத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனையா பார்க்கப்படுது அப்படின்னா, அது மிக முக்கியமா ஸோ இடையில ஒரு தரகர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வச்சுப்பாங்க. அந்த தரகர் யாருன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாகிஸ்தான் தான். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ இந்த அமெரிக்காவோட தூண்டுதலின் பேர்ல, அதாவது என்னுடைய தூண்டுதலின் பேர்ல ஈரான் கிட்ட போய் பேசுவாங்க. பேசி ஓகே ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் கெஞ்சுறாரே அப்படின்னு சொல்லிட்டு, ஈரான்ல இருந்து பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. இப்ப டீல் பேசப்படும். அதாவது ஈரான் பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் வச்சிருக்கக் கூடாது. அதற்கப்புறம் ஒரு சில முக்கியமான விதிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு விதிக்கப்படும். அதற்கெல்லாம் ஏத்துக்கிட்டாலுமே, இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நம்ம எதற்கு உட்கார்ந்து பேசப் போறோமோ, அதெல்லாம பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஈரான் கிட்ட கேட்கறது. அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உரிமை வேணும் அப்படிங்கிறத அமெரிக்கா சொல்றது. இல்லன்னா, இன்னும் ஒரு சில முக்கியமான விதிகள பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு விதிக்கிறது. இதனால பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சுவார்த்தைய உயர்த்த ஆரம்பிப்பாங்க. மொதல்ல பார்த்தீங்கன்னா தம்பின்னு பேசிக்கிட்டு இருந்தா, அடுத்து வாடா, போடான்னு பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நீ யார்றா அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிப்பாங்க. இப்டி இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், ஈரான் என்ன பண்றாங்க, உடனே ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேச்சுவார்த்தை திரும்ப மறுநாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு போயிருவாங்க சேஃபா. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, உடனே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி தான் அவங்களுடைய துருப்புச்சீட்டு. எந்த பகுதியில பார்த்தீங்கன்னா எவன் கப்பலும் போகக்கூடாது. எவன் வந்தாலும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நெனைக்கிறேன். ஏன் இந்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது சரியா போகலன்னு சொல்லிட்டு, ஈரான் ஒரே ஒரு முடிவுல மட்டும் அவங்க உறுதியா இருக்காங்க. அதாவது எங்க கிட்ட சுப்ரீம் லீடர் இருப்பாரு. அதுக்கு கீழ ஐஆர்ஜிசி அப்படிங்கிற ராணுவம் இருக்கும். இதெல்லாம் நீங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லவே கூடாது அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரான் மிக முக்கியமா வைக்கக்கூடியது, எங்களுடைய முடிவுகள நாங்க தான் எடுப்போம். இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்ததுக்கப்புறம், முதல்ல நண்பாங்கிறது, அப்புறம் வாடா, போடாங்கிறது, அப்புறம் யார்றா நீங்கிறது, இதெல்லாம் நீ பண்ணவே கூடாது அப்படிங்கிறத அவங்க தெளிவா சொல்லிர்றாங்க. ஆனா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கேட்க போறது கிடையாது. கொஞ்சம் உட்கார்ந்து அப்படியே பேச ஆரம்பிச்சுட்டா ஒரு மேஜையில, அவங்க யாரு அப்படிங்கிறத அவங்களுடைய முகத்த காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய எதிர்வினை தான் பார்த்தீங்கன்னா ஈரான் திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட்டுக்கு வந்துட்டு, திரும்ப இந்த போர் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் போர்ல ஈரானுக்கு தான் சேதம் அதிகமாகுது. அவங்களுடைய தலைவர்கள் இறக்கப்படுறாங்க. இதுபோல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே,
எங்களுடைய கடைசி தலைவர்களா இருக்கட்டும், எங்களுடைய கடைசி மூச்சா இருக்கட்டும், அதுவரைக்கும் நாங்க போராடுவோம் அப்படிங்கிறத அவங்க உறுதியா இருக்கிறதுனால தான் இந்த போர் அப்படிங்கிறது என்னதான் அமெரிக்கா வந்து அவங்களுடைய போர் யுக்திகள பயன்படுத்தினாலும், அவங்க இதுவரைக்கும் நிலைத்து நிற்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஈரான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த போர் அப்படிங்கிறது தீவிரமானதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சுடலாம். அது இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சரியா போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தாக்குதல்கள் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அதற்கான ஒரு வீடியோ அப்படிங்கிறது நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். மேல உங்களுக்கு வீடியோ லிங்க் அப்படிங்கிறது லிங்க் ஆகும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து இந்த தாக்குதல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டாப் ஆயி நின்னுரும் அப்படிங்கிற போல நெனச்சோம். கண்டிப்பா அது நிக்கவே இல்ல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகிட்டே இருக்கு. இப்ப அதனுடைய வெளிப்பாடா பார்த்தீங்கன்னா வந்து, கிட்டத்தட்ட நேத்து பார்த்தோம் அப்படின்னா, 24 மணி நேரத்துல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில 6 கப்பல் மட்டும் தான் போகிருக்கு. ஏன் அப்படின்னா, நான் இதற்கு முன்னாடி சொன்னேன். அந்த வீடியோலயே ஈரான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதிக்குள்ள எந்த கப்பலும் வரக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. வந்தா நாங்க அடிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேபோல ஒரு சில கப்பல்கள அவங்க அடிச்சிருக்காங்க. அது இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப இதனால பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவா இருக்கட்டும், இல்ல ஒரு சில நாடுகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக போகுது. இந்த ட்ரம்ப் இருக்காப்லயே சும்மாவே இருக்க மாட்டாப்ல. ஏதாவது நமக்கும் வம்பு இழுத்து விட்டுருவாப்ல. அதாவது நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா கிட்ட தான் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். அங்கவும் வாங்கக்கூடாது அப்படின்னு பெரிதளவுல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தடை. அங்க நம்ம வாங்கல அப்படிங்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மிடில் ஈஸ்ட்ல வாங்க போறோம். இப்ப இதனால நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்? ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு ரூ. 3க்கு கிடைக்குது அப்படின்னா, இங்க ஒரு ரூ. 6 ரூ. 7 கிடைக்கும். ஓகே இருந்தாலும் அது நமக்கு ஏற்றவாறு இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சோம். ஆனா இங்கவும் பார்த்தீங்கன்னா வந்து நானு இஸ்ரேலுக்கு துணையா வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்க அவங்களுடைய தலைமையில அமெரிக்கா போர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இதனால பார்த்தீங்கன்னா வந்து இங்கவும் நம்மளால ஆயில் வாங்க முடியாம, நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா வந்து பெரிதளவுல இப்ப பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். என்னதான் இது நடந்தாலும், இப்ப இந்த E20 அப்படிங்கிற பெட்ரோல் பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கும். நம்ம இந்த ஆயிலயே அதிகமா நம்பியிருக்க வேணாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, E20 பெட்ரோல் அப்படிங்கிறது இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் அப்படிங்கிறத கொண்டு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அதையும் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து பெரிய பிரச்சனைகள் போய்க்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தங்கமா இருக்கட்டும், ஆயிலா இருக்கட்டும், இது வெளியில இருந்து வெளிநாடுகள்ல இருந்து வாங்குறோம். இது நம்ம அதிகமா வாங்கும்போது நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. இங்க நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி தான் குறைய ஆரம்பிக்குது. அதனால தங்கம் வேணும் அப்படின்னா, தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கோங்க. இல்லன்னா வந்து திருமண விழா இருக்குன்னா, அதற்கேற்ற போல வாங்கிக்கோங்க. மத்த டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து நெறைய இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்டத வாங்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற போல சொல்லப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிற போல சொல்லப்படுது. அதேபோல இந்த எரிபொருள் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா வந்து சரியான அளவுல பயன்படுத்துங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து மிக முக்கியமானதா இருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா, இவங்க தொடர்ந்து நமக்கு பிரச்சனை குடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆயிலும் பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா கிட்ட வாங்க முடியல. இங்க வாங்க போனாலும் போர் பிரச்சனை. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கும்போது, மற்ற நாடுகளுக்கு எந்த அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுது, அதற்கப்புறம் உள்நாட்டுல மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய வாங்கு திறன் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்ப இதற்கு இன்னும் உங்களுக்கு உதாரணம் குடுக்கணும்னு வைங்களேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே போல தான் இவங்க பிரச்சனைகள் அப்படிங்கிறது பண்ணிக்கிறாங்க. நம்ம ரஷ்யாகிட்டயும் ஆயில் வாங்க முடியல. இங்கவும் பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம ஆயில் வாங்க முடியல. இதனால நமக்கு நம்மளுடைய மக்கள் தான் பார்த்தீங்கன்னா வந்து பாதிப்படைய ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா விலைவாசி அப்படிங்கிறது ஏறுது இல்லையா? ஒரு கட்டத்தில பார்த்தா வந்து இவங்க பிரச்சனைலாம் முடிச்சுப்பாங்க. ஆனா நம்ம இந்தியால விலைவாசி அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கும். இதற்காக தான் பிரதமர் மோடி அவர்கள் நீங்க தங்கம் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல வந்து எரிபொருள சிக்கனமா பயன்படுத்துங்க அப்படிங்கிறத சொன்னதா இருக்கட்டும், இதெல்லாம் முக்கிய காரணம். ஓகேங்களா? நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி தான் அதிகம் பண்ணணுமே தவிர, நம்ம பணத்த வச்சு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள வாங்கிட்டே இருந்தோம்னா, நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இப்ப புரிய வரும்னு நெனைக்கிறேன். அடுத்து இப்ப நடக்கக்கூடிய இந்த போர்ல பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ஒரு கடந்த 2, 3 நாட்களா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்திருக்கோம். இருந்தாலும் இப்ப இந்த 12ஆம் தேதியா இருக்கட்டும், 11ஆம் தேதி கொஞ்சம் நம்ம பார்த்தீங்கன்னா அப்டேட் குடுத்திருந்தோம். அதற்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட இன்றையோட பார்த்தீங்கன்னா வந்து 3வது நாளா பார்த்தீங்கன்னா வந்து, அமெரிக்காவோட தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ந்து ஈரான்ல இருக்கு. ஈரானுடைய இந்த கடற்கரை பகுதியா இருக்கட்டும், அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க அமெரிக்கா. அதேபோல அ ஈரானும் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து அவங்க தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த போர்ல இன்னொரு குரூப்பும் வந்து சேர்ந்திருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஏமனுடைய ஹூத்தீஸ். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஏமனோட கவர்ன்மெண்ட் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஒரு குரூப்ஸ் ஓகேங்களா? இந்த குரூப் பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ சவுதி அரேபியாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வார்னிங் குடுத்துட்டு, பாலிஸ்டிக் மிசைல வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதாவது ஏவுகணை தான் சொல்றேன். இப்ப இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு சவுதி அரேபியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய இடத்துல, அதாவது இந்த ஹூத்தீஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்ப உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிதளவுல இந்த UAE இருக்கட்டும், இல்ல சவுதி அரேபியா இருக்கட்டும், இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து தாக்குதல் வந்தா அத தடுத்து நிறுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்டின்னா,
அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதம் அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அமெரிக்கா என்னதான் போர் பண்ணாலும், அவங்களுடைய இந்த ஆயுதத்த மற்ற நாடுகள்ட்ட விக்கிறது மூலியமா அவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது திரும்ப கிடைச்சுக்கிட்டே இருக்க போகுது. இதனால ஈரானுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. இந்த நஷ்டத்தின் மூலமா மிடில் ஈஸ்ட்ட நம்பி இருக்கக்கூடிய ஆயில் வாங்கக்கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. அந்த பிரச்சனை அப்படிங்கிறது என்ன இந்தியாவுல அப்படிங்கிறது பெட்ரோல் விலை அப்படிங்கிறது ஏறுனுச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற பொருட்களுடைய விலைவாசி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இருக்கு இல்லையா? அத நம்ம கண்ணாலே பார்க்கிறோம். உங்களுக்கு இப்பவே புரிய வரும்னு நெனைக்கிறேன். இவங்க எப்படியாவது போர் அப்படிங்கிறது நிறுத்தியே ஆகணும். அதற்கு அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அவங்களுடைய இந்த விதிகளா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய திமிர் பேச்சா இருக்கட்டும், இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு எப்படியாவது பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறத முடிச்சாகணும் சீக்கிரமா. ஆனா, இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க பயங்கரமா. இப்ப உடனே நிக்க போறது கிடையாது. அடுத்தடுத்து உங்களுக்கு முக்கியமான அப்டேட் வரும்போது சொல்றேன். அடுத்து அமெரிக்க சைட்ல இருந்து இன்னொரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஈரானுடைய ட்ரோன் தயாரிக்கக்கூடிய இடங்கள் இருக்குது இல்லையா? அந்த இடத்துல இருந்து 92% பார்த்தீங்கன்னா வந்து அவங்க உருக்குலைச்சிருக்காங்க. அதாவது அடிச்சு முடிச்சுட்டாங்களாம். இன்னும் பேலன்ஸ் கொஞ்சம் தான் இருக்கு. அந்த இடத்துல இருந்து வந்து அவங்க ட்ரோன் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற போல சொல்லப்படுது. ஆனா சொல்ல முடியாது. ஈரான் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய இடத்துல ட்ரோன தயாரிச்சு மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மாத்தி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவங்க சுரங்கங்கள் பூமிக்கு அடியில வச்சு தான் அதுல தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வச்சிருக்காங்க. அதனால அமெரிக்காவுக்கு தெரியாத இடங்கள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா, அமெரிக்கா கிட்ட இருந்து இந்த தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அ அமெரிக்காவோட இந்த தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த 3 நாட்களா அதிகமா இருக்கு இல்லையா? இப்ப ஏமன் ஹூத்தீஸ் பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியா மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. திரும்ப சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா வந்து ஹூத்தீஸ் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து ஈரான் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில எங்கெங்க இருக்கோ, அது சவுதி அரேபியாவா இருக்கட்டும், இல்ல பக்ரைனா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், இந்த பகுதிகளுக்கு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற போல தகவல் கிடைச்சிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமான திருப்பம் கிடைக்கட்டும். உங்களுக்கு பெரிதளவுல பார்த்தீங்கன்னா வந்து, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிறது ஈஸியா பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்றேன். இந்த வீடியோவுல நம்ம பேச வந்ததே பார்த்தீங்கன்னா வந்து, ஈரான், அமெரிக்கா தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இடையில எதற்காக ப்ரோ இந்த ஆயில் ரிலேட்டடாவும், தங்கம் ரிலேட்டடாவும் பேசுனீங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து மக்களுக்கு ஒரு பெரிய புரிதல் இல்ல அப்படிங்கிறத நான் நம்புறேன். அதற்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதற்கு என்ன ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத, உங்ககிட்ட தெளிவா சொல்லணும் அப்படிங்கிறத நான் விரும்பினேன். அதற்கேற்ற போல தகவல் அப்படிங்கிறத நான் குடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நம்புறேன். அடுத்து இன்னும் வரும் நாட்கள்ல இன்னும் பரபரப்பா இந்த ஈரான், அமெரிக்க போர் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதை பற்றி இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு தகவல் அப்படிங்கிறது நம்ம சேனல்ல குடுத்துக்கிட்டே இருக்க போறோம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல